ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு டக்கர் சமையல். பலாப்பழம்னா எல்லாத்துக்குமே ஃபேவரட். அதுவும் பலாப்பழ அல்வானா சொல்லவே வேண்டாம். ஆமாங்க, வாயில் வச்சதுமே கரையக்கூடிய ரொம்ப தித்திப்பான பலாப்பழ அல்வா தாங்க பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பலாப்பழத்தை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பலாப்பழ பாயாசம் அடை வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அல்வா பண்ணுறதுக்காக க்ளீன் பண்ணி வச்சுருந்தா 10 பலாப்பழம் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் 1-2 கட் பண்ணி போட்டுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி பவுலில் 3 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்க்கலாம். இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 முந்திரி 5 பாதாமை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொன்னிறமாக வறுபட்டதும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இருக்கட்டும், அதே பேனில் அரைச்சி வச்சிருந்த பலாப்பழ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த நெய்யிலேயே பலாப்பழ பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வர வரைக்கும் கையெடுக்காமல் கிளறிட்டே இருங்க. பொதுவாக அல்வா செய்யும்போது ஃப்ளேமு லோ டு மீடியம்குள்ளே தான் இருக்கணும். கையெடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போனா தான் அல்வா நல்லா வரும். நெய் கூட அல்வா நல்லா மிக்ஸ் ஆகி பலாப்பழ பேஸ்ட்டு நல்லா வெந்து வந்ததும் இந்த டைமில் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இது கூடவே கரைச்சி வச்சுருந்த மைதா மாவு கரைசலையும் சேர்த்துக்கோங்க. கையெடுக்காமல் கிளறிட்டே இருங்க. மைதா மாவு கரைசல் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரட்டும். மைதா மாவும் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வந்ததும் இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அல்வா பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. ஆனால் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் பொறுமை வேணும். அப்படி பொறுமையாக பண்ணிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு திரும்பவும் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி மொத்தமாக நெய் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறிட்டே வாங்க. இந்த மாதிரி கரண்டி கூடவே கிளறும் போது சுழன்று வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லாஸ்ட்டாக இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாதாம் முந்திரியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் கரண்டி கூடவே சுழன்று வருது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அல்வா கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வாயில் வச்சதுமே உடனே கரைஞ்சி போகிற மாதிரி ரொம்பவும் தித்திப்பான பலாப்பழ அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பலாப்பழம் கிடைச்சதுன்னா நீங்களும் இந்த அல்வாவை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.